ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மழையின் காரணமாக புதுச்சேரிக்கும் லீவு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டும் லீவு. அதனால் எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஹஸ்பண்டுமே லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க. அதனால் சுட சுட ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தான் செஞ்சேன் நான். நேற்று கார்த்திகை சோமவாரம், அதனால் சாம்பார் வச்சோம். நாளைக்கு அமாவாசை, அதனால் சாம்பார் வைக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸாக செஞ்சுட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணவுடனே அந்த ஆவி அப்படியே பறக்குது. அதனால் ஒரே நிழலாக தெரிஞ்சது வீடியோ. அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பொலன்னு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது தான் போட்டேன். அதுக்கு சைட் டிஷ் காலைல வச்ச வெஜிடபிள் குருமா இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா இந்த வெரைட்டி ரைஸு இந்த குருமா சேர்த்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த குருமாலாம் வச்சா நம்ம வீட்டில் 3 in 1 தான். மார்னிங்க்கு, லஞ்சுக்கு, அப்புறம் டின்னருக்கு 3க்குமே யூஸ் பண்ண மாதிரி. நைட்டு தோசையோ இல்லை சப்பாத்தியோ போட்டால் பசங்க தொட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச ஆனியன் ரைத்தா இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். அதனால் ஆனியன் ரைத்தா கட் பண்ணியிருக்கேன். மழையாக தான் இருக்குது, அதனால் கேட்காது. ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது, பொரிக்கணும். கொஞ்சம் தான் பொரிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. நான் முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் 1 லிட்டர் கடலை எண்ணெயும் 1/2 லிட்டர் நல்லெண்ணெயும் தான் 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு பூரி, சப்பாத்தி எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். தோசையெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேன். சில பேர் பெருமையாக பசங்களுக்காக இது செஞ்சு அதை செஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கச்சு கோபமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுமே பசங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக எதுவும் செய்யறதில்லை. நம்ம அவங்க சொல்கிற மாதிரி ஆயிலெலாம் கம்மி பண்ணலாம். யார் கம்மி பண்ணலான்னா 40+ இருக்கிற என்னை போல் ஆளுங்க கம்மி பண்ணலாம். 40+ 50+ இருக்கலாம். ஆயில் கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணலாம். ஆனால் குட்டீஸ்க்கு கம்மி பண்ணக்கூடாது. அவங்க இப்போயே ஹெல்த் இல்லாமல் தான் இருக்காங்க. ஹெல்த்தியெல்லாம் இல்லை, சரியாக சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி நம்ம பெரியவங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நானுமே பூரி சப்பாத்தி போடுற அன்றைக்கெலாம் நான் பூரி சப்பாத்தி எடுத்துக்க மாட்டேன். இட்லியோ இல்லை தோசையோ, ஆயில் இல்லாமல் தோசையோ இல்லைன்னா புட்டு இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். மேக்ஸிமம் டேஸ் நான் பூரி சப்பாத்திலாம் எடுத்துக்கவே மாட்டேன். பசங்க வளர்கிற பசங்கள்ல நம்ம சாப்பிட்ட மாதிரிலாம் அவங்க சாப்பிட்றதே இல்லை. நம்ம எது கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட்றதில்ல. அதனால் அவங்களுக்கு அந்த ஆயிலை கம்மி பண்ண, இதை கம்மி பண்ண, அதை கம்மி பண்ணலாம் சொல்ல தேவையில்லை. நம்ம வேணால் தனியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கு தனியாக செய்யலாம். அவங்களுக்கு நிறைய ஹெல்த் வேணும். நம்ம அப்போல்லாம் என்னென்னமோ சாப்பிட்ருப்போம். எப்படியெல்லாம் அம்மாலாம் வீட்டில் வேலைக்கு போகும்போது வீட்டில் இருந்தாங்க, பார்த்து கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் கவனிக்க முடியல. அதனால் நமக்கு பறிச்சுக்கிட்டு பசங்களுக்கு எப்படி தரணுமோ அப்படி தந்துக்கலாம் தான் நான் என்னோடய ஒப்பீனியன். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு தான். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.